நம்ம வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்யல, நம்ம அவங்கள கவனிக்கிறோம். இது ஒரு வரி அல்ல, இது நம்ம கலாச்சாரத்தின் மைய நம்பிக்கை. கஸ்டமர் அப்சஷன் என்றால் வாடிக்கையாளர் வந்த பிறகு ரியாக்ட் செய்வது அல்ல, வாடிக்கையாளர் என்ன அனுபவிக்கப் போகிறார் என்று முன்பே உணர்ந்து செயல்படுவது. சோ இந்த முடிவு எனக்கு வசதியா அப்படின்ற கேள்வி அல்ல, இந்த முடிவு வாடிக்கையாளருக்கு வசதியா, நல்லதா என்பதே முதல் கேள்வி. காஸ்ட், எஃபர்ட், ஈகோ, எல்லாவற்றுக்கும் மேலே கஸ்டமர் கம்ஃபர்ட் முக்கியம். வாடிக்கையாளர் எதற்காக வந்திருக்கிறார்? அவருக்கு அவசரமா? அவர் குடும்பத்தோடு வந்திருக்கிறாரா? அவர்கள் வயசானவர்களா, குழந்தையா? ஒவ்வொரு வாடிக்கையாளரும் ஒரே மாதிரி இல்லை. எனவே அவரவர் தேவையை உணர்ந்து நடத்துவதுதான் கஸ்டமர் அப்சஷன். கஸ்டமர் அப்சஷன்ல மிக முக்கியமான கேள்வி இது. நான் வாடிக்கையாளராக இருந்தால் இந்த இடத்தில் என்ன உணர்வேன்? உதாரணமாக, சாப்பிட வரும்போது நீண்ட கியூல நிக்க வேண்டியிருந்தால் எனக்கு எரிச்சலாக இருக்கும். டேபிளில் உட்கார்ந்த பிறகும் உணவு வர தாமதமானால் நான் கவலைப்படுவேன். ஸ்டாஃப் பேசும் டோன் எரிச்சலாக இருந்தால் எனக்கு மரியாதை இல்லை என்று தோன்றும். உணவு நல்லதாக இருந்தாலும் பிளேட் பிரசன்டேஷன் சரியாக இல்லை என்றால் அனுபவம் குறையும். இதுக்காக நாம வாடிக்கையாளர் ஆக மாற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இடத்தை மாற்றாமல் அவர்களின் பார்வையில் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பொசிஷன் சேஞ்ச் இல்லாமல் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச். கஸ்டமர் அப்சஷன் என்றால் வாடிக்கையாளர் கேட்கும் முன்பே அவருக்கு என்ன தேவை என்று புரிந்து கொள்வது. வாடிக்கையாளர் கேட்கிற முன்பே மேசையில தண்ணீர் இருப்பது, குழந்தை வந்திருப்பதை பார்த்த உடனே அவர்களுக்கு ஏற்ற பிளேட் ஏற்பாடு செய்வது, வயதானவர்கள் வந்தால் அவர்களுக்கு சுலபமாக அமரக்கூடிய இடத்தை முன்னதாகவே கொடுப்பது. சிறிய தாமதம் இருந்தாலும் வாடிக்கையாளர் கேள்வி கேட்பதற்கு முன்பே நிதானமாக விளக்கம் கொடுப்பது. பிரச்சனை பெரிதாகும் முன்பே சாரி ஃபார் த டிலே என்று சொல்லி அவர்களின் எரிச்சலை குறைத்து விடுவது. கம்ப்ளைண்ட் வந்த பிறகு சால்வ் பண்றது சர்வீஸ், கம்ப்ளைண்ட் வராம இருக்க செய்வது கஸ்டமர் அப்சஷன். கிச்சன் ஃபால்ட், பில்லிங் ஃபால்ட், சிஸ்டம் ப்ராப்ளம், வாடிக்கையாளருக்கு இது எதுவும் மேட்டர் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லைன்னா பொறுப்பு நம்மதே. ரெஸ்டாரண்ட் ரெவன்யூ கேபிஐ ஆகலாம், காஸ்ட் கேபிஐ ஆகலாம், எஃபிஷியன்சி கேபிஐ ஆகலாம். ஆனா ஒரு வாடிக்கையாளர் சந்தோஷமா போனா அதுதான் நமக்கு மிக முக்கியமான கேபிஐ. கஸ்டமர் அப்சஷன் என்பது பாலிசி அல்ல, போஸ்டர் அல்ல, ட்ரைனிங் ஸ்லைடு அல்ல. அது தினசரி நடத்தை. ஒவ்வொருவருக்கும் பார்வை, ஒவ்வொருவருக்கும் சொல், ஒவ்வொருவருக்கும் செயல். வாடிக்கையாளரை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம், வாடிக்கையாளரை கேர் பண்ணலாம்.